அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 2000 கோடி ரூபாயை முதலீடு செய்யும் வகையில் ஜபல் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆப்பிள், HP நிறுவனங்களுக்கு மின்னணு சாதனங்களை வழங்கும் ஜபல் நிறுவனத்தோடு 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த விவரங்களை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். முதலமைச்சரின் இந்த அரசுமுறை பயணத்தில் அடுத்ததாக ஜபல் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இதன் வாயிலாக எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும்? அது குறித்த விரிவான விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்கா சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அரசுமுறை பயணத்தில் பல்வேறு நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக MOU கையெழுத்து ஆகிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தினந்தோறும் ஒரு நிறுவனம் என்ற அடிப்படையில் சிகாகோ மாநகரில் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய நிறுவன அதிகாரிகள் மற்றும் உரிமையாளர்கள் மீது தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான ஏதுவான சூழல் குறித்தும், அதே போல இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து கட்டமைப்பு குறித்தும் எடுத்து கூறியும், அதே போல தடையில்லா மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என அதை சுட்டிக்காட்டி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே தமிழகத்திற்கு முதலீடு ஈர்க்கும் வகையில் இந்த பயணம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பல்வேறு நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நிலையில் தற்போது திருச்சியில் ஆப்பிள், சிஸ்கோ, HP நிறுவனங்களுக்கு எலக்ட்ரானிக் பொருட்களை சப்ளை செய்யும் ஒரு புதிய நிறுவனம் உருவாக இருக்கிறது. இதற்காக 2000 கோடியில் அந்த நிறுவனம் திருச்சியில் அமைய இருக்கிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து முக்கிய ஆப்பிள் சப்ளைகளையும் கொண்டிருக்கும் இந்த பக்ஸோன் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் தற்போது திருச்சியை புதிய ஒரு எலக்ட்ரானிக் சிட்டியாக மாற்றி இருந்ததற்காக ஒரு காரணியாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. ரூபாய் 2000 கோடி ரூபாயில் திருச்சியில் செயல்படும் இந்த நிறுவனம் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து கட்டமைப்பும், அதே போல மென்பொருள் நிறுவனத்தை ஒவ்வொரு மாவட்டமாக கொண்டு போய் சேர்ப்பது, குறிப்பாக சென்னை மட்டுமே மென்பொருள் சாதனங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் முக்கிய உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான முக்கிய நிறுவனங்கள் இருக்கும் நிலையில் அதை தாண்டி பல்வேறு கட்டங்களும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் இந்த வளர்ச்சியை கொண்டு போகும் விதமாக தற்போது திருச்சியில் இந்த நிறுவனம் அமைய இருக்கிறது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டார். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.